பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த டோனே ஃபால்ஸ் பீச்சுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பீச்சாய் இது இருக்கிறது. இந்த பாறைகளை பார்க்கும்போது வேதத்திலிருந்து எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. ஸோ பேதுருவை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, உன்னுடைய ஆவிக்குரிய பாதையிலும் சரி, நிறைய பாதாளத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆயிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கற்பாறை என்று சொன்னால், ஸோ பேதுருக்கு நிறைய அவார்டெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கார். பட் ஆயிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. உன் வாழ்க்கையில், உன்னுடைய பயணத்தில், அது எந்த விதமான கற்பாறையாக இருந்தாலும், எந்த விதமான கட்டுகளாக இருந்தாலும், எந்த விதமான விடுதலை இல்லாத காரியங்களாக இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை கட்டிடுவார். இப்பொழுதே கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை உன்னை விடுவிக்கும். ஆதலால் உங்களுக்காக இப்பொழுது செபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீங்களப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டுகள் அவர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நீர் விடுவியோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கோவா பட்டணத்தில் ஆண்டவரே, அழிந்து போகிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.